முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர் தமிழ்கேள்வி செந்தில் அவர்கள் எழுதியுள்ள திராவிடம் 2.0 ஏன் எதற்கு என்கின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை அளித்த தமிழ்கேள்வி செந்தில் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு இதே அரங்கத்தில் செப்டம்பர் மாதம் ஆழி பதிப்பகத்துடைய தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி என்ற நூலை இதே மேடையில் வெளியிடுகின்ற உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றேன். அதே போல இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த திராவிடம் 2.0 ஏன் எதற்கு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இன்னும் பொருத்தமாக சொல்லணும்னா நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் நவம்பர் 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு. நிகழ்ச்சியுடைய அழைப்புதழில் என்னுடைய பெயர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல் அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. உரையாற்றுவோர், சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இல்லை, வேற ஒரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா? நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தகை ஆப்சென்ட், நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனா தானே வர முடியும். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னார், மன்னிக்கணும் நான் லேட்டாக வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் என்னை விட சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டீங்க. இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க. நீங்கள் வர்ற அந்த 5 நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால். இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.